இந்த கலியுலகத்துல தப்பு பண்ணிட்டு தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்ல. தப்பு பண்ணோம்னா, ஒண்ணு நமக்கு தண்டனை வரும். இல்ல நம்ம மனைவிக்கு வரும். இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு வரும். இல்ல அப்பா, அம்மாவுக்கு வரும். இதான் இந்த கர்மாவுடைய முழு தண்டனைன்றாங்க. இப்போ எங்ககிட்ட காசியில தீர்த்தம் ஒண்ணு கிடைக்குது. இது பாவ தீர்த்தம் அப்படின்னு பேரு. குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் குடும்ப உறுப்பினர்னா, ஒரு பாத்திரத்துல சொம்புல தண்ணி எடுத்துக்கணும். நான் குடுக்கக்கூடிய தீர்த்தத்த அதுல கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு முகத்துல பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கணும். அடிக்கும்போதே சொல்லணும், இறைவா, நான் பாவம் செய்திருந்தாலும் சரி, எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, எங்க முன்னோர்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, மன்னித்து எங்க குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு நீங்க பளிச்சுன்னு அடிக்கலாம். பித்ரு கர்மா, பித்ரு சாபம் இருந்தா ஒரு குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஃபுல்லா நெகட்டிவ் மட்டும் தான் நடக்கும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்க. 10 பேருக்கு வாய்ப்பு.